ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 7. காலையில் டிஃபன் சாப்பிட சதானந்தன் மனைவியோடு கீழே வர லேகா வாங்க மாமா, வாங்கத்த என்று வரவேற்று உபசரித்தாள். சற்று நேரத்தில் உதயராகா வந்தாள். முட்டிக்கு கீழே இருக்கும் ஒரு ஸ்கர்ட், மேலே அழகான டாப். அந்த உடையில் அவள் வெகு அழகாக சின்ன பெண்ணாக இருந்தாள். லேகா அவளை கட்டி அணைத்து நலம் விசாரித்தாள். வருங்கால அண்ணி பெரும் கோடீஸ்வரி. எனவே லேகா அவளை மிகவும் சந்தோஷமாக வரவேற்றாள். தேவிகாவும் வசந்தியும் விழுந்து விழுந்து அவர்களை உபசரித்தார்கள். சதானந்தன் இங்கே வந்ததே இல்லை. லேகாவின் திருமணத்திற்கு கூட உதயகலாதான் வந்தாள். மகளுடன். அப்போது உதயராகா பள்ளியில் படிக்கும் பெண். அதன் பிறகு இப்போதுதான் இங்கே வருகிறாள். இங்கே வரும் முன்பே சதானந்தனும் உதயகலாவும் மகளிடம் திருமண விஷயம் பற்றி சொல்லிவிட்டார்கள். அபிச்சந்திரன் நன்றாக படித்த வசதியான பாரம்பரியமான குடும்பத்து பையன். எனக்கு பிறகு தொழிலில் உனக்கு உதவியாக இருப்பார். நல்ல சம்பந்தம். உனக்கு பிடிச்சிருந்தால் திருமண முடிவு செய்யலாம். உன் விருப்பம்தான் முதலில் என்றார் சதானந்தன். இங்கே வந்து அபியை பார்த்ததும் அப்பாவிற்கு பிடித்துவிட்டது என்று மகளுக்கு புரிந்தது. ஆனாலும் அவள் அதை கண்டுக்கலை. இந்த வீட்டார் யாரும் அவளுக்கு புதியவர்கள் இல்லை. ஆனாலும் திருமணம் என்று இன்னும் அவள் யோசிக்கவே இல்லை. இப்போது ஊரில் திருவிழா வருகிறது. எப்போதாவது உதயகலா இந்த ஊர் கோவிலுக்கு வருவார். இந்த ஊர் கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் வைத்த பிறகுதான் அவளுக்கு சதானந்தனோடு திருமணமே முடிவானது. அதனால் இந்த ஊர் கோவிலுக்கு வருவார். இப்போதும் மகள் படிப்பு முடிந்ததும் அப்பா என்னுடன் கம்பெனிக்கு வா என்றார். அம்மாவோ கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் பெற்று கொடுத்துட்டு நீ பிஸ்னஸ் பண்ண போ என்றார். முதலில் அம்மா அப்பா ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று விட்டுவிட்டாள். எல்லா குடும்பங்களைப் போலவும் தான். கடைசியாக அம்மா உதயகலா சொன்னதற்குத்தான் சதானந்தன் தலையாட்டினார். ஆனால் மகளிடம் அம்மா சொல்கிறதும் சரிதானே பாப்பா, பிஸ்னஸ் எப்போ வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கல்யாணம் குழந்தைகள் எல்லாம் இளம் வயதில் செய்தால்தான் நல்லது. அவங்க ஊருக்கு போவோம், திருவிழா பாருங்க, பிடிச்சிருக்கான்னு பாரு, பிடிச்சா கல்யாணம், இல்லையா சாரின்னு சொல்லிடலாம் என்றார். அதன்படி தான் சதானந்தன் குடும்பம் இங்கே வந்திருக்கிறது. டிஃபன் சாப்பிட்ட பிறகு அபிச்சந்திரன் ஆஃபீஸிற்கு கிளம்ப நானும் உங்கள் கூட வரலாமா என்று சதானந்தன் கேட்க, ஓ எஸ், தாராளமாக வாங்க மாமா என்றான் அபி. ரவி, அபி, சதானந்தன் மூவரும் ஆஃபீஸிற்கு கிளம்பி விட்டார்கள். உதயராகா ரொம்ப இயல்பான பெண். எனவே எல்லோரிடமும் கலகலப்பாக பேசி பழகுவாள். லேகாவின் மகனுடன் வீட்டின் முன்பு இருந்த பகுதியில் அவர்களுடன் பால் விளையாடி கொண்டு இருந்தாள். உதயராகா அந்த நேரம் வெளியே இருந்து கேட்டை தள்ளிக்கொண்டு பைக்கில் வந்தான் சிவா. ஒரு பூச்செடியின் பின்னே பால் போய்விட்டது என்று ஓடினாள் உதயராகா. அந்த நேரம் சிவா பைக்கில் வருவான் என்று அவளும் எதிர்பார்க்கலை. அவனும் இப்படி குறுக்கே ஒரு பெண் ஓடி வருவாள் என்று நினைக்கலை. மெதுவாகத்தான் வந்தான். ஆனாலும் அந்த பெண் வண்டியில் மோதப் போகிறாள் என்று நினைத்த சிவா பட்டென்று அவள் இடையில் கை கொடுத்து அவளை அப்படியே ஒற்றை கையால் தூக்கிவிட்டான். இதை போர்ட்டிகோவில் நின்ற லேகாவும் தேவிகாவும் ஆத்திரத்துடன் பார்க்க, லேகாவின் பெரிய மகன் கையில் இருந்த போனில் அதை வீடியோ எடுத்தான். தன்னை ஒற்றை கையால் தூக்கியவனை ஆச்சரியமாக பார்த்தாள் உதயராகா. அவனோ அப்பாடி நல்ல வேளை இந்த பெண் வண்டியில் விழுகலை என்று நினைத்தவன் ஒற்றை கையால் வண்டியையும் நிறுத்திவிட்டு அவளை ஒற்றை கையில் தூக்கி கொண்டே இறங்கினான். தாத்தாவும் வந்து விட்டார். அவன் யாரையும் கவனிக்கலை. அவளும் யாரையும் கவனிக்கலை. அவனைத்தான் ஆச்சரியமாக பார்த்தாள். அவனோ, பாப்பா எங்கேயும் உனக்கு அடிபடலையே என்று அவள் கை கால்களை பார்க்க, நோ நோ ஐ எம் ஓகே என்றாள். அப்போதுதான் அங்கே நின்றவர்களை பார்க்க அவர்கள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அவன் அதையெல்லாம் கண்டுக்காமல், என்னை எப்படி ஒத்த கை அதையெல்லாம் அவன் கண்டுக்கலை. என்னை எப்படி ஒத்த கையாக தூக்கினீங்க என்று உதயராகா ஆச்சரியமாக கேட்க, நீ சின்ன பிள்ளை தானே பாப்பா, இனிமேல விளையாடுறேன்னு குறுக்கா மறுக்கா போகக்கூடாது, சரியா பாப்பா, போய் விளையாடு என்றவன் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். என்னது, நான் சின்ன பிள்ளையா என்ற உதயராகாவிற்கு முகம் சுருங்கிவிட்டது. என்ன பாட்டி இது இப்படி ஆகிப்போச்சு என்று லேகா கேட்க, விடுடி, அவன் ஒன்றும் இவ கூட நின்று பேசலையே, விடு என்றார் தேவிகா.
ஆனாலும் சிவா ஒற்றை கையால் அவளை தூக்கும்போது உதயராகா முகம் பூவாய் மலர்ந்ததையும் அவள் ரொம்ப ஆச்சரியமாக ஆர்வமாக அவனை பார்த்ததையும் லேக்காவும் தேவிகாவும் மட்டுமில்லை தாத்தாவும் பார்த்திருந்தார். தாத்தா இதை பெரிதுபடுத்தலை. ஆனால் பாட்டியும் பேத்தியும் வசந்தியிடம் சொல்லி சொல்லி புலம்பினார்கள். பாட்டி, அண்ணனை உதயராகா கூட வெளியே அனுப்பணும், பழகச் சொல்லணும், அப்பத்தான் அண்ணனை பற்றி அவளுக்கு தெரியும் என்றாள் லேக்கா. ஆமா என்ற தேவிகா. ஆனாலும் அந்த பையன் இப்படி குறுக்கே வருவான்னு நான் நினைக்கவே இல்லை என்றார். அந்த தோராதான் எப்பவும் வண்டியை விட்டு இறங்காமல் வண்டியிலேயே தானே வீட்டுக்குள்ளே வருவார், இத்தனை நாளும் அப்படித்தானே வர்றாரு என்றாள் லேகா எரிச்சலுடன். அவள் இந்த மாதிரியெல்லாம் சிவாவை மரியாதையாக பேச மாட்டாள். இன்று பேச காரணம் தாத்தா சற்று தள்ளித்தான் அவர் நின்று கொண்டு இருந்தார். ஒரு முறை தாத்தாவின் காதுபட மாட்டுக்காரன் என்று சொல்லவும் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. திட்டிவிட்டார். அவனை விட எத்தனை வயது இளையவள் நீ, அவனை இப்படி மரியாதை இல்லாமல் பேசலாமா? உனக்கு அவன் மூத்த அண்ணன், இனி நீ இப்படி பேசி நான் கேட்கக்கூடாது என்று திட்டிவிட்டார். அன்று லேகா அப்படி அழுக பாட்டி தாத்தாவோடு சண்டை போட்டார். மாட்டுக்காரன்னு தான் சொல்ல முடியும், ஏரோப்ளேன் ஓட்டுறவன்னா சொல்ல முடியும் என்று பாட்டி தாத்தாவோடு சண்டை போட்டார். அதில் இருந்துதான் தாத்தா இருக்கும்போது அவனை பற்றி பேசவே மாட்டாள். இன்று கூட கோபத்தை அடக்க முடியாமல் தான் பேசினாள். வண்டியில் சென்ற சிவாவை பார்வையால் தொடர்ந்த உதயராகா அங்கே நின்ற தாத்தாவிடம், தாத்தா இவர் யாரு என்று கேட்க, அவன் என் மூத்த பேரன் சிவச்சந்திரன் என்றார் அவர். ஆச்சரியமாக அவரை பார்த்த உதயா, என்னது உங்க பேரனா என்றாள். ஆமாம்மா, என் மகனோட மூத்ததாரத்து மகன் என்றார். தன் தலையில் தட்டி கொண்ட உதயா, ஓ காட், நான் எப்படி இவரை மறந்தேன் என்று தான் நினைத்தாள். தாத்தா சொல்லும் வரை அவனை யாரோ வேலையாள் என்று தான் நினைத்தாள். காரணம் அவனுடைய உடை, நிறம் மங்கிய பழைய கைலி டிஷர்ட், தலையில் ஒரு காசி துண்டை கட்டி இருந்தான். அவன் கட்டியிருந்த கைலியும் தொடைக்கு மேல் இருந்தது. அவளை ஒற்றை கையால் தூக்கியவன் அந்த வெற்று தொடையில்தான் அவளை சில நிமிடங்கள் வைத்திருந்தான். அவனின் வலிமையை நினைத்துத்தான் ஆச்சரியப்பட்டாளே தவிர ஆளை பார்த்து இல்லை. இந்த நொடி அவன் யாரென்று தெரிந்ததும் ஒரு சந்தோஷம் அவளுக்குள். இவர் இப்ப வரை மாறலையே, அப்படியே தான் இருக்காரா என்று நினைத்தாள். பாட்டியும் பேத்தியும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவருடைய அருமை பேரனை பற்றி இப்ப இவகிட்ட சொல்லணுமாக்கும் என்று நினைத்தார்கள். உதயராகா வேகமாக பக்கவாட்டு வழியாக பின்பக்கம் செல்ல பாட்டியும் பேத்தியும் பதறிப்போனார்கள். ஐயோ, இவையும் அங்கே போறா என்று. இவர்களும் பின்னாடியே சென்றார்கள். சிவா வண்டியை கொண்டு போய் ஓட்டுவிட்டு வாசலில் நிறுத்தியவன் அப்பாடா என்று திண்ணையில் அமர, பூபதி சொம்பில் தண்ணியுடன் வந்தவன், என்னாச்சு, அதுக்குள்ளே வந்துட்ட என்று கேட்க, போன வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதுதான் வந்துட்டேன், இனிதான் பேங்க்குக்கு போகணும் என்றான். சரி, போகும்போது வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு போ, போன தடவை மாதிரி இந்த சாயம் போன கைலியோட போகாத, ஆள் பாதி ஆடா பாதின்னு சொல்லுவாங்க, போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உடுப்பு இருக்கணும் என்றான் பூபதி. போடா டேய், அவன் என்ன எனக்கு பொண்ணா உடுக்க போகிறான், கடன் தானே உடுக்க போகிறான், நம்ம உடையை பார்த்து மதிக்கிறவன் நமக்கு எதுக்கு, நம்ம நாணயத்தை நேர்மையை பார்த்து மதிச்சா நம்ம நாணயத்தை நேர்மையை பார்த்து மதிச்சா போதும் என்றான். அவனுடைய இந்த பேச்சை கேட்டபடி வந்த உதயராகா, இவர் மாறவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்கார் என்று நினைத்தவள் அவன் உட்கார்ந்திருந்த திண்ணையில் அவன் அருகே எக்கி ஏறி அமர்ந்தாள். அவளை பார்த்த சிவா, ஏ பாப்பா, இங்கே வந்த, இங்கேயெல்லாம் வரக்கூடாது என்றான். அவன் சொன்னதை கேட்டு அவள் அவனை பார்த்து முறைத்தவள், என்னது பாப்பாவா, நான் என்ன இன்னும் உங்களுக்கு பாப்பாவா என்று கேட்க, இன்னும்னா என்று அவன் புரியாமல் கேட்க, என்ன போலவே உங்களுக்கும் மறந்து போச்சா என்று அவள் கேட்க, உனக்கு என்ன தெரியுமா என்று சிவா கேட்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்கேன் என்றாள். என்னது பல வருடங்களுக்கு முன்பா, இதென்ன நூற்று கிழவி மாதிரி பேசுகிற என்றதும், என்னது கிழவியா, ஓ காட், முன்னாடி பாப்பா இப்போ கிளவியானா, என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுறீங்க என்றாள் அழுகை குரலில்.
இது என்னடா வம்பு, வீட்டு திண்ணையில் அக்காடான்னு உட்கார முடியாமல் இப்படி ஒரு தொல்லை என்றவன், இங்கே எதுக்கு வந்த என்றான் இறுகிய குரலில். இவள் பெரிய வீட்டிற்கு வந்திருக்கும் சின்ன பெண் என்றுதான் தெரியும். யார் எவர் என்றெல்லாம் தெரியாது. தெரிஞ்சுக்கவும் அவன் விரும்ப மாட்டான். ஹலோ, எனக்கு 10 வயசா இருக்கும்போது நான் ஒரு முறை இங்கே வந்திருக்கேன். அப்போ பின்பக்கம் உள்ள தோப்பில் உள்ள கிணத்துல நான் தவறி விழுந்துட்டேன். அப்போ என்னை தூக்கி காப்பாற்றினது நீங்கள் தான், மறந்துட்டீங்களா என்றாள். அப்போதுதான் அவனுக்கு அந்த ஞாபகம் வந்தது. ஒரு முறை லேக்காவும் ஒரு பொண்ணும், அதாவது 10 வயது பெண்ணும் ஓடிப்பிடித்து விளையாடும் மும்மரத்தில் பக்கத்து தோப்பில் உள்ள பெரிய கிணற்று பக்கம் போய்விட்டார்கள். லேக்கா பெரியவள், அந்த பெண் சின்னவள். மேலும் தோட்டம் தோப்பு இதெல்லாம் பழக்கம் இல்லாத பெண். அவளுக்கு பெரிய மரங்களையும் அதில் இருக்கும் பறவைகளையும் மரத்தில் உள்ள பழங்களை கடித்து தின்ன வரும் அணில்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டு அவற்றை விரட்டி கொண்டு சென்றாள். அணிலை விரட்டி செல்ல முடியுமா? வேகமாக அணில் ஓடிவிட இவள் ஓடி வந்த வேகத்தில் சற்றே உயரமாக இருந்த கிணற்றை கவனிக்காமல் காலை வைத்து அப்படியே தலை குப்புற தண்ணிக்குள் விழுந்தாள். இவள் ஓடியதை பார்த்து பயந்து போன லேக்கா, ஏய் ஓடாத ஓடாத என்றபடி வந்த லேக்கா இவள் கிணற்று பக்கம் ஓடவும் அரண்டு போய் போகாத என்று கத்தி முடிக்கும் முன் அவள் விழுந்தே விட்டாள். லேக்கா கத்தின சத்தமும் பொத்தென எதுவோ கிணற்றுக்குள் விழுந்த சத்தமும் கேட்டு சிவா தென்னை மரத்துக்கு உரம் வைத்து கொண்டு இருந்தவன் ஓடிவர கூடவே மாறனும் பிரகாஷும் வந்தார்கள். அப்போது பூபதி சிவா கிட்ட வரலை. ஓடி வந்து பார்த்தபோது பெரியவள் லேக்கா அழுது கொண்டு கிணற்றை காட்ட எட்டி பார்த்தான் சிவா. யாரையும் காணோம். ஆனால் யாரோ விழுந்து விட்டார்கள் என்று புரிந்தது. டே சிவா, ஒரு சின்ன பொண்ணு இது கூட வந்தது, அதுதான் என்ற போதே சிவா உள்ளே குதித்து விட்டான். கிணற்றுக்குள் விழுந்த உதயராகா வெளியே லேசா தலை தெரிய நீச்சல் அடித்து போய் அவள் உச்சி முடியை பிடித்து இழுக்க, கொஞ்சமா பாப் கட்டிங் தலைமுடியுடன் இருந்தவளை பிடித்து இழுக்க முடியலை. நழுவி கொண்டு போக பதறிப்போய் அவள் கையை தாவி பிடித்தவன் அவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு கிணற்றில் இருந்து மேலே வந்தான். அந்த சிறுமியை குப்புற போட்டு வயிற்றில் கை வைத்து அமுக்கி அவள் குடித்திருந்த தண்ணியை வெளியேற்றினான். ரேகா ஓடிப்போய் வீட்டில் சொல்ல அனைவரும் பதறிக்கொண்டு வந்தார்கள். உதயகலா மகளைக் கண்டு அழுது அரற்ற ரவிச்சந்திரன் அந்த சிறுமியை தூக்க வர, தாத்தாதான், டே சும்மா இரு, முதலுதவி தான் செய்யணும் என்றவர் பேரனை தள்ளச் சொல்லிவிட்டு முதலுதவி கொடுத்துவிட்டு தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கே சென்றபின் டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு, நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க, இப்போ ஒன்றுமில்லை என்றார்கள்.